உங்களோட ஒப்பீனியன் வந்து இந்த போர் வேணாம்னு சொல்றது வேணாம் தான். வேணாம், பீஸ்ஃபுல்லா போயிடலாம். பீஸ்ஃபுல்லா போயிடலாம். அவங்க எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம அமைதியா இருந்தோம். அமைதியா இருந்தோம். பேசி பார்ப்போம், முடியலாம். இப்போ மோடி சொன்னது மாதிரி தான். அவர் தண்டனை அந்த தீவிரவாதினா கடிச்சிட்டானா விட்டுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு பார்க்கலாம் ப்ரோ, போக போக தெரியும். இது போல மக்கள் பயப்பட அவசியம் இல்லை. இந்திய ராணுவம் இருக்குது, அவங்க நம்மளை கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. ஏன்னா இந்தியன் சோல்ஜர் வந்து நம்ம வந்து பெரிய சோல்ஜர், பாதுகாப்பு அதிகம். நம்ம இது எத்தனை பெரிய நாடு வந்தாலும் அமெரிக்காவே வந்தால் கூட இந்தியாவால் அழிக்க முடியும். முந்தி வேணா அழிக்க முடியாமல் இருக்கலாம். இப்போ அந்த அளவு அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து போட தயாராக கிடையாது. இப்போ அப்துல் கலாம் நினைச்சிருந்தா பண்ண முடியும், அப்பவே பண்ணிட்டாரு அவரு. அப்பயே அமெரிக்கா பயந்துருச்சு. ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒரே வார்த்தை இருந்தால என்னன்னா, இந்திய ராணுவம் வந்து நம்ம மக்களை சேஃப்டியா பார்த்துட்டு வரையும் வேர்ல்டுலேயே வந்து 2 பேர் தான் ரொம்ப பயம் தெரியாதவங்க. ஒன்று வந்து அமெரிக்காவுடைய ஆஃபீஸர், இன்னொருத்தர் வந்து இந்தியாவுடைய சோல்ஜர். இவங்க 2 பேரும் தான் பயம் தெரியாது. பயம்னா என்னன்னே தெரியாதவங்க. அதனால நம்மளை பாதுகாக்க அங்கே சோல்ஜர் இருக்காங்க. நம்ம உள்ள இருக்கிற மக்கள் வந்து எந்த ஒரு பேனிக்கும் ஆக தேவையில்ல. மக்கள் வந்து நல்லபடியா இருக்கலாம். நம்மளுடைய ராணுவம் இருக்கு, இந்திய ராணுவம் இருக்கிற வரைக்கும். ஆல்ரெடி இப்போ ஒரு 4 மினிட்ஸ் முன்னாடி வந்த நியூஸ், ஜம்மு காஷ்மீர்ல மக்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பாரத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் ஜேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதனால ராணுவம் இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. மக்கள் எதை பத்தியும் பணிக்க தேவையில்ல. தனுஷ் அவர்களா இருக்கட்டும் சரி, பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே வந்து மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமா எல்லா ட்விட்டர்ல எல்லாத்துலயுமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட மெசேஜ் என்னவா இருக்கும்? மோடிஜிக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும், இல்ல இதை கண்டினியூ பண்ணுங்க, அவங்களை அட்டாக் பண்ணுங்க, இல்ல இது போதும், அவங்களுக்கு இதுவே ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன? நம்ம பயங்கரவாதத்துக்கு முதல்ல எதிர்க்கணும். அது அரசாங்கம் எடுக்கிற எந்த முடிவுக்கும் கடைக்கோடியில பிறந்த எல்லா இந்தியனும் நம்ம எல்லாருமே நாடே பெருமைப்படுற விதமா தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனாலும் இந்த போர் தொடர வேணாம், சமாதானம் தான் முக்கியம் நாட்டுக்கு. எல்லாம் பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க. ஆமா, நிச்சயமா. நன்றி. தேங்க்யூ. நல்லா பேசுறீங்க. தேவையில்லை, சமத்துவம் அவங்க வந்து ஆனா நம்ம கிட்ட இருந்து நம்ம மக்களுடைய உயிரை எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் வேர்ல்டுல ஒரு வார் நடந்தாலும் அங்க வந்து என்னன்னா உயிர் வந்து அதிகமா யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடுநிலைமை தான் நிலைநாட்ட பாதுகாப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்தும் உயிர் சேதம் போகக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த 15 முறை போர் நிறுத்தத்தை மீறி அவங்க துப்பாக்கி சூடு நடத்தினால்தான் இன்னைக்கு காலில் வந்து இந்த அட்டாக்கே நடத்தினாங்க. இல்லை நடத்திருக்க மாட்டாங்க. இது கன்ஃபார்ம் அவங்க போர் விரும்புறாங்கன்னா நம்ம போர் பண்றது தப்பு இல்லை, நீட்டிக்கிட்டோம் பரவாயில்ல. அவங்க போர் தான் விரும்புறாங்க அப்படின்னா நம்ம போர் மூலியமாக வெற்றி காணுங்களா. அவங்க பேச்சுவார்த்தை மூலியமா நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். ஆனா அவங்க இப்போ நம்ம போர் நடத்தின பிறகு அவங்க பண்ணிடுறாங்கன்னா நம்ம போர்லயே வெற்றி பெற்றுக்கலாம்.